இந்த ஒரு காரியம் தானா இல்ல வேற காரியம் இருக்கா? நிறைய விஷயங்கள் இருக்கு. தாவேக்காக்குள்ளேயே வந்துட்டு வார்டு சார்ந்த நிர்வாகிகள் நான் வார்டுல மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யணும் அப்படிங்கும்போது அவங்களே பாஸ் பண்ணாங்க. பாஸ் பண்ணி அவங்க கேட்ட கேள்வி, நாங்க ரசிகர் மன்றத்துல இருந்து இருக்கோம், நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்தீங்க, அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்தேங்கிறதுக்காக நான் மக்களுக்கு பணி செய்யணும், என்ன ஒதுக்கப்பட்டவள் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, என்னையும் அரவணைச்சு வேலை செய்யுங்கன்னு தான் நான் சொல்றேன். அப்படிங்கும்போது அங்க அவங்களே நிறைய எல்லா கட்சிகளையும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எங்க அம்மாவும் தான் வந்துட்டு திமுக பயணம் பண்ணிட்டு 15 வருஷம் இருந்தாங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க பண்ணக்கூடிய நலத்திட்டங்கள் ஆகட்டும், விழாக்கள் ஆகட்டும், நிகழ்ச்சி ஏதாவது ஆகட்டும் பண்ண வேண்டாம் எந்த சீனியர் நிர்வாகிகளும் சொன்னதில்லை. அவங்க 15 உழைப்பு நீங்க வந்து சேர்ந்தது 15 வருடமா 1 வருடமாங்கிறது இல்ல, மக்களுக்கு நலத்திட்டம் பண்றதுக்குதான் அரசியல் கட்சிங்கிறது ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்க, மக்கள் குரலா நிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்ப மக்களுக்கு அங்க பண்ற ஒரு விஷயத்த தடுக்கிறதுங்கிறது அது அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்திருந்தா என்ன, இல்ல ரசிகர் மன்றத்துல இருந்து மக்கள் நல்லா இருக்கணும், நல்லதான் நானும் இப்ப பண்ண வரேன். அப்ப என்னையே நீங்க அவாய்ட் பண்றீங்க, நானும் நீங்க பண்ண நினைக்கிறதுதான் உங்களோட சேர்ந்து பண்ண. நீங்க நலத்திட்டங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆமா, நான் நிறைய நிகழ்ச்சிகள் நான் ஸ்கெட்யூல் பண்ணி கொடுத்தேன், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நிகழ்ச்சிகளுமே வந்துட்டு வேண்டாம், ஸ்கெட்யூல் இல்ல அப்படின்னு ஒதுக்கப்பட்ட நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு.